வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ நண்பர்களே, ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரம்னா மார்ச் 30, 2026லேருந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் 5 ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதாவது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். மார்ச் 30 திங்கக்கிழமை, உங்களுக்கு ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது. உங்களுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். காரணம், இந்த ராசி பலன்கிறது உங்களுடைய மனதை ஷார்ப்பன் பண்ணுறது. உங்கள் மனதுக்கு தெம்போ அல்லது மனதுக்கு ஒரு விஷயத்தையே சொல்கிறது தான் ராசி பலன். ராசினா உடம்பு மனசும். இந்த உடம்புக்கும் மனசுக்குமான ஃபோக்கஸ் தான் ராசி பலன். இப்போ என்ன மாதிரி ராசி பலன் உங்களுக்கு ரிஷப ராசிக்கு இந்த வாரத்தில்? அதாவது ராசியை சுக்கன் 12ஆம் வீட்டில் பியூட்டி ஆனபா யோகம். நட்சத்திராதிபதினு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், அடுத்தது மிருகசீரிஷம் 1, 2, இது எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம், உங்கள் உடம்பு அரௌண்டு மோர் தென் 100% கூட சொல்லலாம். உங்கள் மனது ஒரு 4-5 மடங்கு நன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 4-5 மடங்கு நன்றாக இருக்கிற மனது பத்தாது. நீங்கள் 100-200 மடங்கு மனதை தெளிவுபடுத்திக்கங்க. மனதை திடப்படுத்திட்டனாங்க நீங்கள் ஒரு மாதத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. மனது தெளிவாக இருந்து, மனது இலக்கை நோக்கிய பயணத்தில் திடமாக இருந்து, மனது உள் உறுதியும் பெற்றுச்சுன்னா வாழ்க்கையில் பெரிய லட்சியங்களை அடையலாம். ஏன் தினசரி பலன் கொடுக்குறேன் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். அன்றைய நாள் எப்படி இருக்கணும், ஏன் வார பலன் தர்றேன், இந்த வாரத்தை எப்படி மூவ் பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் மாத பலன் தர்றேன், இந்த மொத்த மாதம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஃபோக்கஸ்டாக ட்ராவல் ஆனீங்கன்னா ஒரு 30-40 நாளுக்குள்ளார உங்கள் மனது ஈஸியாக செட்டில் ஆகும். நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா அடுத்த 30 நாளில் அந்த செட்டிலான மனசு மூவ் ஆக ஆரம்பிக்கும் வெற்றியை நோக்கி. அதுக்கடுத்த 3வது 30 நாளில் அந்த இலக்கை நோக்கி பயணம் ஸ்மூத்தாக இருக்கும். ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்போ எங்கேயோ ஒரு வார் நடக்குது, ஒரு பிரச்சனை வரலான்னு நமக்கு தோணுது. கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் குவாஷில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப புத்தியோடு பிழைச்சிக்கணும் நண்பர்களே. ஃபைன். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். அடுத்தது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, குடும்ப விருத்தி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குது. பேச்சுவார்த்தை, டிசிஷன் எல்லாமே வெற்றி அடையுது. தைரியம் ஓரளவுக்கு, எடுக்கிற முடிவில் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க. கொஞ்சம் சுகக்கேடு இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு 30ஆம் தேதி 31ஆம் தேதியும் அந்த 2 நாட்கள் சிம்ம ராசியில் சந்திரன் கேது. அன்றைக்கி கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் சரியாக இருக்காது. உடம்புக்கும் மனசுக்கும் தேவையில்லாமல் கவலைப்படுவீங்க. அதே உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிடுவான். 1, 2, அப்புறம் 3 நாளுக்கு 6ஆம் வீட்டுக்கு போவான். அந்த 5ஆம் தேதி அன்றைக்கி 7ஆம் வீட்டில் இருப்பான். அப்போது அடுத்த, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக சுகக்கேளாறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நன்றாக இருக்கிறீங்க நேச்சுரலாக. அப்போது அந்த மாத கடைசி 30, 31 மட்டும் உடல்நல குறை, பிறகு நன்றாக இருக்குது. சொத்து சுக விருத்திக்கெல்லாம் கவலை இல்லை, இன்பத்துக்கு கவலை இல்லை, நீங்கள் நன்றாக இருக்கிறீங்க. நிம்மதிக்கு கவலை இல்லை, நன்றாக இருக்கிறீங்க. புத்திரபாக்கியம் குழந்தைகளுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. பெயர் புகழ் மரியாதை மிக 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 நன்றாக இருக்குது. 6 சுக்கன் 6ஆம் வீட்டை பார்க்கறனால எளிதாக போட்டியில் ஜெயிக்கலாம் அல்லது போட்டியை எல்லாம் போகலாம். தடைகளை தாண்டி நீங்கள் அருமையாக வருவீங்க. வெற்றி நோக்கிய பயணம் உங்களுக்கு அழகாக போகும். நோய் நொடி இல்லாத ஒரு உடல்நலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தவறாக இருந்தால் ஏதாச்சும் தொந்தரவு இருக்கலாம். அது நீங்கள் ஜாதகத்தை எடுத்து அஸ்ட்ராலஜிட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது ஒரு ஃபோர்காஸ்ட். இது ஒரு 100 பேர்த்தில் 80 பேர்த்துக்கு பொருந்தும். 80% பீப்புளுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஒரு 20% பீப்புளுக்கு பொருந்தலைன்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் மூவ் ஆனுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நெகட்டிவாக ஒன்று எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நெகட்டிவாக இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க? எங்கிட்ட பாசிட்டிவாக எதிர்பார்க்குறீங்க. சரி, பாசிட்டிவாக எதிர்பார்த்தா மட்டும் பத்தாசை, வாழ்க்கையை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா குடும்ப ஒற்றுமையை உங்கள் மனைவியிட்ட கேளுங்க. உற்சாகத்தையும் உங்கள் மனைவியிட்ட கேளுங்க. குழந்தைகிட்ட உற்சாகத்தை கேளுங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து மாலை பொழுதில் இன்பமாக இருந்தாலே நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. தெரியுமா? நீங்கள் முட்டாளாக கூட இருக்கலாம், பயந்தாங்கொல்லியாக இருக்காதீங்க. ஏன்னா முட்டாள் கூட ஜெயிச்சிருவான், பயந்தாங்கொல்லி ஜெயிக்க முடியாது. தடுமாற்றம் உள்ளவன் ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கருத்துக்கள், உங்களுக்கு தெளிவு எங்கிட்டது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த கருத்துக்கு போகிறதுக்கு முன்னால், பலனுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இனிமேல் பாருங்கள், நான் 2 வருஷத்தில் நான் ஜெயிச்சுட்டு 100 வருஷம் வாழ்க்கையை உட்காந்துட்டு வாழணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டோம், நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சிம்பிள். நம்ம மனது லட்சக்கணக்கான மடங்கு ஜெயிக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு மனது. அதான் ஆள் மனது, அதான் நம்முடைய வலது பக்கத்து மூளை. அப்போ லட்சக்கணக்கான மடங்கு ஜெயிக்க முடியும்னா ஒரு 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா வருஷத்துக்கு?
இதுதான் என்னுடைய ஐடியா. ஸோ அதை உங்களுக்கு விளக்க முடியும், உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் 7 லட்சம் வருது, அதற்கு முன்னாலேயே நீங்கள் செட்டில் ஆகிடணும். அதுக்கு நான் உங்களுக்கு பயன்படும். ஸோ மற்ற பலனுக்கு போகிறேன். இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும், பயம் இல்லை. 7க்குரிய செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கான். அதனால் நண்பர்கள், கூட்டாளிகள் அவங்களும் நல்லா இருக்காங்க. அப்போ மனைவியோடய நன்றாக இருக்குது, நண்பர்களோட நன்றாக இருக்குது, கூட்டாளிகள் நல்லா இருக்குது, சகோதர சகோதரிகளோட நன்றாக இருக்குது, வாழ்க்கை விருத்தி நன்றாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, ஒரு நீண்ட காலம் வாழ்வதற்கான கனவுகள், ஆசைகள் அது நன்றாக இருக்கும். அறிவுத்திறமை, புத்திசாலித்தனம் எக்ஸ்ட்ராடினரி. உழைப்பில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நீங்கள் நன்றாக உழைத்து அந்த உழைப்பில் ஜெயிக்க முடியும். எப்படின்னா 9க்குரிய சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ஹார்ட் ஒர்க்கிங் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டிஸ் நன்றாக இருக்குது, சொத்து விருத்திக்கு நன்றாக இருக்குது, அதிகாரத்தை அடைவதற்கு நன்றாக இருக்குது, அரசாங்கத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு நன்றாக இருக்குது, அரசியல்வாதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு நன்றாக இருக்குது. இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் நல்ல நண்பர்களும் நல்ல வாழ்க்கையும் பொருளாதார விருத்தியும் நீங்கள் அடையிறதுக்கு உங்களுக்கு நன்றாக இருக்குது. அடுத்து எல்லாத்த விட இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு புதனும் ராகுவும், லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சனியும், 5 கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறத யோசிச்சு பாருங்கள். இதில் குரு பார்வை வேறு புதனுக்கும் ராகுக்கும். அப்போ 6 கிரகத்துடைய ஆளுமை தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும் தொழிலில் லாபத்தில் வைங்க. தனிப்பட்ட சந்தோஷத்தில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு வாரத்தில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, லாபம் சம்பாதிக்கிறது எப்படி, இந்த டீலை மெச்சூர் பண்ணுறது எப்படின்னு யோசிங்க. என்றைக்குமே நீங்கள் தொழிலை நம்புறோன்னா வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்னால் முடியும், 10 மடங்கு ஜெயிக்க முடியும், என்னால் முடியும், என்னுடைய தொழிலில் முதல் நம்பராக என்னால் வர முடியும் அப்படின்னு இலக்கு வச்சு அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் நம்பிக்கையோடு தொடர்ந்தீங்கன்னா ஜெயிச்சுருவீங்க. நல்ல பிரார்த்தனை, நல்ல தன்னம்பிக்கை வெற்றியை தந்துடும். இப்போது நம்ம ஆசைப்படுறோம் அல்லது கனவு காண்றோன்னு வச்சுக்கோங்க, கனவு பழிக்காமல் போகலாம். ஏன் பழிக்காமல் தான் போகும் கனவு. ஆசைப்படுறோம், ஏதாச்சும் ஒரு ஆசை பழிக்கலாம். ஆனால் அந்த ஆசையை தொடர்ந்து ஒரு பிரார்த்தனையாக மாற்றுங்க. கோயிலில் போங்க, அடிக்கடி சாமி கும்பிட்டே இருக்கிறீங்க ஆசையை. இந்த ஆசைப்படுறேன் எனக்கு கொடு, ஆசைப்படுறேன் எனக்கு கொடுனா அந்த ஆசை உங்களுக்கு நம்பிக்கையினால் எதிர்பார்ப்பாக மாறிடும், கடவுள் நம்பிக்கையால். அப்போ கடவுள் நம்பிக்கை ஆசையை எதிர்பார்ப்பாக மாற்றுது. எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தாலும் 5000% நம்ம அடைஞ்சிருவோம். உங்களுக்கு தெரியுமா, சைக்காலஜி அப்படி தான் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன எதிர்பார்க்கோ அது நம்மளை நோக்கி வருதான், நம்மகிட்ட வந்து சேர்ந்துருமா. அப்போது ஆசையை ப்ரேயராக மாற்றி கடவுள் மூலம் போய் வச்சுருங்கன்னா ஜெயிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வழிகாட்டுதல் எந்த அஸ்ட்ராலஜர் கொடுக்குறாங்க, எந்த சைக்காலஜிஸ்ட் தராங்க. நம்ம ஜெயிக்கணும் 10 மடங்கு இந்த வருடம். அடுத்த வருஷத்தில் 50 வருட வாழ்க்கையை அடைஞ்சிடணும். ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். உலகம் என்ன வேணாலும் ஆகட்டும், இந்த வேர்ல்டு வரல, 3rd வேர்ல்டு வார் வந்தாலும் சரி, வராட்டும் சரி, கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைனால விலைவாசி எவ்வளோ ஆனாலும் சரி, 2 மடங்கு 3 மடங்கு விலைவாசி உயர்ந்தாலும் சரி, எளிதாக சந்திக்கிற இடத்துல வந்துடணும். மெயில் பண்ணுங்கள், பே பண்ணுங்கள், கிரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராடனரி வாழ்க்கைக்குள்ளே போகலாம். எனக்கு கொடுக்குற நீங்கள் பேமெண்ட் உடைய கேபிட்டலுக்கு நீங்கள் போட வேண்டிய பணம். அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கிறீங்க, கூலிங் வாட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல, பொருள் கடாமல் பார்த்துக்குதில்ல, ஒரு ஏசி உங்களை மெயின்டைன் பண்ணுதில்ல, அது மாதிரி எனக்கு தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை வாழ்நாள் முழுதும் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாக வச்சுட்ருக்கோம். எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் டிஸ்கஸ் பண்ணலாம், பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம். நன்றி மகளே.